மறுநாள் தொழுகைக்கு என்று மெம்பர் என்ன செஞ்சுறாங்க, செய்து வைக்கிறாங்க. அது மெம்பரில் 2 ஹுத்பாக்களும் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பெருநாள் தொழுகைக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர் தொழுதால் முசல்லா என்ற திடலில் மெம்பரில் என்ன செய்யப்படலை, வைக்கப்படலை, கட்டப்படவும் இல்லை. பிற்காலத்தில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த நடைமுறை வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் இல்லாமல் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பயான் பண்ணியிருக்காங்க. முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைப்பாங்க, ரெண்டாவதாக பயான் பண்ணுவாங்க. அந்த பயான் பண்ணுவது தரையில் நின்று தான் என்ன செய்வாங்க, பண்ணுவாங்களே தவிர மெம்பரில் ஏறி பண்ணது இல்லை. இது தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால் மர்வானுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்யுது, உருவாக்கப்படுது. அபூதாவுது, இப்னு மாஜா, அஹ்மது என்ற நூலில் தெளிவாக இடம் பெறுகிறது. மர்வான் தொழு வைக்கும்போது பெருநாள் தொழுகையில் 2 தவறை செய்கிறார். ஒன்று முதல்ல பயான் பண்ணிடுறாரு, 2வது தொழு வைக்கிறாரு. அப்புறம் மெம்பரையும் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஏற்படுத்தி வச்சுருந்தார். இதை பார்த்த ஒருவர் இது நபிமொழிக்கு மாற்றமாக இருக்கிறதே என்று மர்வானை கண்டித்த செய்தி தான் அபூதாவுதுலையும் இப்னு மாஜா அஹ்மதுலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். யா மர்வான் ஹாலஃப்த சுன்னா, மர்வானே நீ சுன்னத்துக்கு மாற்றமாக நடந்து விட்டீர். அஹ்ரஜ்தல் மெம்பர ஃபி யௌமி தீன் வலம் யக்குன் யுஹ்ரஜு ஃபீஹி, நீ பெருநாள் தினத்தன்று இந்த மெம்பரை நீ கொண்டு வந்து வச்சுருந்தா இது மாதிரி கொண்டு வரும் பழக்கம் என்ன செய்யலை, இருந்தது இல்லை. அதே மாதிரி பதாத்த பில் ஹுத்பத்தி கபுல ஸலா, தொழுவைக்கு முன்பாக நீ ஹுத்பாவை நீ ஆரம்பித்திருக்கிறாய், இதுவும் தவறான காரியம் என்று ஒரு மனிதர் அங்கே சுட்டி காட்டுறார். அவர் முதல்ல மெம்பரை கொண்டு வந்தது, இது மாதிரி மெம்பர் கொண்டு வந்தப்படுறது இல்லை. ரெண்டாவது முதல்ல ஹுத்பா என்பது இல்லை, முதலில் தொழுகை தான் இருந்தது. 2 தவறை செய்திருக்கிறீர் என்று மர்வானை பார்த்து சுட்டி காட்டினார் அந்த மனிதர். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்த அபூ சயீதுல் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகா தெளிவாக சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த கட்டளையை இவர் கரெக்டாக நிறைவேற்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யகய்யிர்ஹு பியதிஹி, ஒரு தீமையை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் கரத்தால் தடுங்கள், முடியவில்லையானால் நாவால் தடுங்கள், முடியவில்லை மனதால் வெறுத்து ஒதுங்கி விடுங்கள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவர் நாவால் என்ன செஞ்சார், இந்த தவறை சுட்டி காட்டினார் என்ற செய்தியும் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் மெம்பர் கொண்டு போய் வைக்கிற பழக்கம் கிடையாது, மெம்பரில் இருந்து பயான் பண்ணுற பழக்கம் கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு புதிய பழக்கம் என்ன செய்கிறாங்க, மெம்பரை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, அவங்க செய்கிறார்கள். இது தவறான ஒன்று. இது போன்ற நபிமொழிக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையில் நீங்கள் போய் கலந்து கொள்ளாமல் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டித்தந்த அடிப்படையில் மெம்பர் இல்லாமல் எங்கு தொலை வைக்கப்படுகிறதோ அங்கு போய் முழுமையான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த அடிப்படையில் தொழுகையை நம்ம என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்றி கொள்ள வேண்டும்.